இனிய காலை வணக்கம். நான் உலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொருட்சொல் 834 விதை. நாம் எவற்றை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நல்லதை விதைத்தால் நல்லது நடக்கும். கெட்டதை செய்தால் அது நமக்கு திரும்பி வரும். நெல்லை விதைத்தால் நெல் பயிர்கள் முளைக்கும். விதை நாம் கோடை காலம், அதாவது வசந்த காலம் ஆரம்பித்தவுடன் எல்லாவற்றையும் இஞ்சி விதைப்பதில்லை. அதாவது சாடிகள் பாத்திகளை போட்டு அதனுடைய விதைகளை போட்டால் அது முளைத்து வரும். விதை நெல் என்று ஒன்று நாங்கள் நடுறதுக்கு முதல், அதாவது விதைப்பதற்கு முதல் வருடமே விதை நெல்லுக்கென்று எடுத்து வைப்போம். அதே போல் இங்கு விதைகளை நாங்கள் முதலே இந்த வருடமே சேர்த்து வைத்திருப்போம் வர்றதுக்கு போடுவதற்காக. விதைத்தல் என்ற ஒரு பதம் வருகிறது. விதைத்தல். அறிவு, புத்தி, பெருமை, வித்து, நெல்மணி இவையெல்லாம் இந்த அகராதி சொல்லாக வருகிறது. அறிவு உடையார் சில செய்யக்கூடாத செயலை செய்துவிட்டால் அறிவு இருந்தும் இப்படி செய்து போட்டியோ உண்டு. ஏதாவது நாங்கள் பிள்ளையாய் செய்தால் உனக்கு அறிவில்லையோ என்று கேட்பார்கள் உடனடியாக. அதாவது புத்தி இல்லாதவர்கள் செய்வது. பெருமை எப்போதும் தன்னை வியந்து கொண்டே இருக்கும். ஆனால் படித்தவர்களோ மற்றவர்களோ தம்மை பெருமைப்படுத்தாது சாந்தமாக இருப்பார்கள். வித்து, மாமரத்தின் மாங்கொட்டையிலிருந்து வித்து கிடைக்கிறது. நன்றி, வணக்கம்.